மன்மதன் இந்து மதத்தினுடைய கடவுள்களில் முக்கியமான ஒருவரான சிவனினுடைய மருமகனாகவும் திருமாலினுடைய மகனாகவும் ரதியினுடைய கணவனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான். உண்மையிலே மன்மதன் இல்லற வாழ்க்கையினுடைய இனிமையை எடுத்து காட்டுகின்ற சிறப்பை வழங்கக்கூடியவனாக இந்து மதத்திலே அவன் காணப்படுகின்றான். அதனால் மன்மத வழிபாட்டை அதிகமாக விரும்பி நடத்துகின்றவர்கள் பெண்களாக இருந்தார்கள். தங்களுக்கு சிறந்த கணவன் அமைய வேண்டும், அமைந்த கணவனோடு தான் இல்லற வாழ்க்கையில் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதிகமான குழந்தை செல்வங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற 3 நம்பிக்கையின் அடிப்படையிலே மன்மத வழிபாடு தமிழர்கள் மத்தியிலும் இந்திய பண்பாட்டிலும் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்பமாக வாழ்வதற்குரிய ஒரு அடையாள சின்னமாகவும் மன்மதன் காணப்படுகின்ற காரணத்தினால் தமிழர்களுடைய வாழ்வியலில் மன்மதன் என்பவன் அழகுக்குரியவன், அழகானவன் என்ற பொருளிலும் அவனுடைய சிறப்பு போற்றப்படுகிறது. யாராவது ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெண் நீ என்ன மன்மதனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்மதனுடைய பாத்திரம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த இடத்தினை பெற்றிருக்கின்றது. கல்யாணம் முடித்தவங்க இந்த மன்மதன் ரதி வேஷம் கட்டுறது இல்லைங்க. கல்யாணம் கட்டுற பருவத்தில் உள்ளவங்க சின்ன பொடிய மரம் வச்சு தான் ஒரு 17 வயசு 18 வயசு 19 வயசு இப்படியாப்பட்டவங்க கூடி தான் நாங்கள் அந்த காமன் மன்மதன் ரதிக்கு நாங்கள் அந்த வேஷம் தரிக்கிறது. பச்சைக்கிழமையிலே அச்சுதநாதன் மகனே பாங்கான மாமையிலே அடி பூங்கவன குயிலே பங்கமில்லா மாமணியே மங்கள சிகாமணியே பத்தினி பெண்ணே ரதியே புத்தியில் பிரகஸ்பதியே பகரகோன் சங்கதியே புகழு சட்குணாநிதியே மகர்வேந்தர்கள் மதிக்கும் தேவேந்திரன் மதிக்கும் பரிந்து தூதால் அனுப்ப விரைந்து வந்தவர்கள்